بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய அருள்முறை குர்ஆன் அருளப்பட்ட புனிதமான ரமலான் மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்திலே தீய குணங்களும் அதை தீர்க்கும் வழிகளும் என்கிற ஒரு தலைப்பிலே தொடர் உரை இங்கே நிகழ்த்தப்பட உள்ளது. இந்த ரமலான் மாதத்தை பொறுத்தவரை இந்த தலைப்பில் உரை நிகழ்த்துவது போல பல வருடங்களாக பல தலைப்புகளிலே ஒரு தொடர் உரையை இந்த தலைமையகத்திலும் பல இடங்களிலும் நாம் நடத்தி அதை தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பி வந்திருக்கிறோம். கடந்த காலங்களிலே இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை முழு பரிமாணத்தோடு அறிந்து கொள்வதற்காக தவறான கொள்கை உடையவர்களுடைய தவறான வாதங்களுக்கு தக்க பதிலை தெரிந்து கொள்வதற்காக கொள்கை சம்பந்தப்பட்ட பல தொடர் உரைகள் இந்த ரமலானில் நிகழ்த்தப்பட்டு இருக்கின்றன. அதில் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால், ஈமானின் கிளைகள், நம்ம அல்லாஹ்வை நம்ப வேண்டும், வானவர்களை நம்ப வேண்டும், வேதங்களை நம்ப வேண்டும், தூதர்களை நம்ப வேண்டும், இறுதி நாளை நம்ப வேண்டும், விதியை நம்ப வேண்டும். இந்த 6 விஷயங்களை நம்புவது ஈமான் என்று விளங்கி வைத்திருக்கிறோம். இதற்கு இன்னும் ஏராளமான கிளைகள் இருக்கின்றன. இந்த 6 விஷயங்களை எப்படி நம்பணும், அதில் என்னென்ன கிளைகள் இருக்கிறது என்பதை ஒரு ரமலானில் முழுமையாக நாம் தொடர் நிகழ்ச்சிகளை சொல்லி இருக்கிறோம். இது கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அதே போல ஏகத்துவமும் எதிர்வாதமும். இப்ப நம்ம ஏகத்துவ கொள்கையை சொல்கிறோம். அதுல மாற்று கருத்து உடையவர்கள் சில வசனங்களை தப்பாக எடுத்து வைத்து, சில ஹதீசுகளை தவறாக எடுத்து வைத்து, சில தவறான லாஜிக்குகளை வாதங்களை முன்வைத்து, சில பொய்யான ஹதீசுகளை வைத்து தீய கொள்கைகளை நியாயப்படுத்துவார்கள். அப்படி நியாயப்படுத்தும் பொழுது அது எப்படி அந்த கொள்கை தவறு, அவருடைய வாதம் எப்படி தவறு, நாம் சொல்லக்கூடிய தௌஹீத் கொள்கை தான் சரி என்பதை நம்ம எப்படி அவர்களுக்கு பதிலடி கொடுப்பது என்பதற்காக ஏகத்துவமும் எதிர்வாதமும், அந்த எதிர்வாதங்களுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய வகையில் அது ஒரு ரமலானிலே தொடர் நிகழ்ச்சி நடத்தினோம். இதெல்லாம் கொள்கை சம்பந்தப்பட்ட தலைப்பு. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் நம்புறோம். தூதர் என்று சொன்னால் அதற்கு சில சான்றுகள் இருக்கணும். அதுல முக்கியமான சான்று என்னவென்றால், அவங்க செஞ்ச முன்னறிவிப்புகள். ஒரு சாதாரண மனிதன் முன்னறிவிப்பு செய்ய முடியாது. வஹி தொடர்பு உள்ளவருக்கு தான் அல்லாஹ் சொல்லி கொடுப்பான். அது அறிவித்தவாறு பின்னாடி நடக்கும். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன முன்னறிவிப்புகள் செய்தார்கள், அதுல என்னென்ன நிறைவேறி இருக்கின்றன என்பதையெல்லாம் வைத்து நபிகள் நாயகத்தின் முன்னறிவிப்புகள் என்ற தலைப்பிலும் ஒரு தொடர் உரை நிகழ்த்தப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் எதுக்கு நம்ம சுட்டி காட்டுகிறோம் என்று சொன்னால், இவைகள் எல்லாம் எடுத்து நீங்கள் மறுபடியும் ஒருக்காக பார்த்து கொண்டீர்களே ஆனால் இது சம்பந்தமான தெளிவு கிடைக்கும் என்பதற்காக. அதே போல மரணத்திற்கு பின் ஒரு மனுஷன் மரணித்து விட்டான், அதுக்கு பிறகு என்னென்னவெல்லாம் நடக்கும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்பதையெல்லாம் மரணத்திற்கு பின் என்கிற தலைப்பில் அது ஒரு முழு மாதமும் ரமலானிலே நாம் முறை நிகழ்த்தி இருக்கிறோம். அதே போல தவறான வாதங்களும் தக்க பதில்களும், இந்த ஜமாத் எடுத்து வைக்கக்கூடிய கொள்கைகள் என்னென்ன,
அதுக்கு எதிராக என்னென்ன தவறான வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்படுகின்றன, அந்த வாதங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில்கள் என்ன என்பதையெல்லாம் நீங்கள் விரல் நுனியிலே வைத்திருந்தால்தான் அவங்கள்ட்ட நீங்க பிரச்சாரம் செய்ய முடியும் என்பதற்காக அந்த தலைப்பிலையும் ஒரு தொடர் உரை நிகழ்த்தப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனின் வஹி மட்டுமே. முக்கியமாக இஸ்லாம்னு சொன்னா வஹி தான் மார்க்கம். அல்லாஹ் சொன்னது மட்டும்தான் மார்க்கமாகுமே தவிர மனிதனுடைய சிந்தனையில உண்டானது, பெரும்பான்மை சொல்லக்கூடியது, அறிஞர்கள் சொல்லக்கூடியது, ஊர் வழக்கம், இதெல்லாம் மார்க்கம் ஆகாது என்பதற்காக வேண்டி இஸ்லாத்தினுடைய ஆதாரம் இறைவனின் வஹி மட்டுமே அப்படிங்கிற ஒரு தலைப்பிலையும் ஒரு 30 நாள் நாம் உரை நிகழ்த்தி இருக்கிறோம். அதே மாதிரி பில்லி சூனியம் என்பது ஒரு பித்தலாட்டம் தான் என்ற தலைப்பிலையும் இந்த தொடர் உரை 10 நாட்கள் நிகழ்த்தப்பட்டு இருக்கிறது. அப்ப இதெல்லாம் அகீதா கொள்கை சம்பந்தமான விஷயங்கள், ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இப்படியான விஷயங்களும் உங்களுக்கு ரமலானில நிகழ்த்தப்பட்டு இருக்கிறது. அதுபோக ஹலால் ஹராம் அது மாதிரியான சட்டதிட்டங்களை விளக்கக்கூடிய உரைகளும் இந்த ரமலானில நிகழ்த்தப்பட்டு இருக்கின்றன. அதில் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் இஸ்லாம் கூறும் பொருளியல் என்கிற ஒரு தலைப்பில் பொருளாதாரத்தில் எதெல்லாம் செய்யலாம், செய்யக்கூடாது, எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி சம்பாதிக்க கூடாது, என்ன மாதிரியான தொழில்கள் உழைப்புகள் எல்லாம் ஹலாலாகும், எதெல்லாம் ஹராமாகும், பொருள்களை எந்த அளவுக்கு நம்ம ஆசைப்படலாம், பொருள்களை எந்த அளவுக்கு நம்ம திரட்டலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் நவீன காலத்தில் பொருளாதார சம்பந்தமாக நம்ம சந்திக்கிற இன்சூரன்ஸ், வங்கி, இந்த கிரெடிட் கார்டு, இப்படியான விஷயங்கள், இதுகளுக்கெல்லாம் ஒரு விளக்கம் தரக்கூடிய வகையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் என்கிற தலைப்பில் ஒரு மாதம் பொருளாதார சம்பந்தப்பட்டதையாகவே விளக்கி இருக்கிறோம். அதுபோக இஸ்லாம் கூறும் குடும்பவியல், குடும்பத்துக்கு மத்தியில் கணவன் மனைவி எப்படி நடந்து கொள்ளணும், குடும்ப வாழ்க்கையுடைய அவசியம், பெண் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், இல்லற கடமைகள் என்ன, அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம், விவாகரத்து, ஜீவனாம்சம், இது மாதிரியாக குடும்பத்தில் என்னென்னலாம் வருமோ அதையெல்லாம் விளக்கக்கூடிய வகையில் ஹலால் ஹராமும் பிரச்சனைகளை விளக்கி இப்படியும் ஒரு உரை நிகழ்த்தப்பட்டு இருக்கிறது. அது பிறகு வரலாறு சம்பந்தமாக, வரலாறுகள் சம்பந்தமாகவும் நம்ம உரை நிகழ்த்தி இருக்கிறோம். அதுல நபிகள் நாயகத்தின் வரலாறு, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது முதல் அனைவரும் பத்ர் வரை என்று நினைக்கிறேன், பத்ர் யுத்தம் வரைக்கும் தான் நடத்தி இருக்கிறோம், நம்ம முடிஞ்சு போய்விட்டது. அது ஒரு முழுமை பெறாத ஒரு தலைப்பாக நிற்கிறது. இருந்தாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு என்ற தலைப்பிலையும் ஒரு ரமலான் முழுவதும் உரை நிகழ்த்தப்பட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள், வரலாறு சம்பந்தப்பட்டதான். அது இஸ்லாமிய வரலாறு நினைத்துக் கொண்டு நிறைய கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது உண்மை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பயான்களில் அதிகமாக பேசப்படுகிறது, ஜும்மா மேடைகளிலும் சொல்லப்படுகிறது. ஆனால் அது ஆதாரம் கிடையாது. அப்படி எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அவைகளில் முக்கியமானவற்றை திரட்டி இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் அப்படின்னு ஒரு ரமலான்ல உரை நிகழ்த்தி இருக்கிறோம். அதுக்கப்புறம் நபிமார்கள் வரலாறு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து அதுக்கு முன்னாடி உலகம் படைக்கப்பட்டதுல இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் வந்த நபிமார்களுடைய வரலாறு. வரலாறுனா வரலாறுல குர்ஆன் ஹதீஸ்ல கிடையாது. எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அதான் வரலாறு. அது இல்லாம இவங்கெல்லாம் நிறைய சேர்த்திருக்கிறாங்க. அதுகெல்லாம் கழிச்சிட்டு சரியான வரலாறு இவ்வளவுதான் என்று விளக்கி இருக்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு பிறகு பல கூட்டம் தோன்றுவார்கள், 72 கூட்டம், ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் போகும் என்று சொன்னாங்களே, அந்த 72 கூட்டம் யார் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு என்னென்ன கூட்டம் எல்லாம் உருவானுச்சு, அவங்க கொள்கை என்ன, அந்த கொள்கை எப்படி தவறு என்பதையெல்லாம் விளக்கும் விதமாக அந்த 72 கூட்டத்தினர் யார் அப்படிங்கிற தலைப்புல அது ஒரு ரமலானில் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது உரை. அதுக்கப்புறம் முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தினுடைய மேன்மையை அறிந்து கொள்ளவும், முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தினுடைய மகத்துவத்தை தெரிவிக்கவும் சில தலைப்புகளில் நம்ம உரை நிகழ்த்தி இருக்கிறோம். அது மாதிரியான தலைப்பு சொல்வதாக இருந்தால் தனித்து விளங்கும் இஸ்லாம். உலகத்தில் எத்தனை மார்க்கங்கள் இருக்கிறது, இஸ்லாம் பல வகையில் தனித்து விளங்குகிறது. கொள்கையா இருந்தாலும், சட்டமா இருந்தாலும், வணக்க வழிபாடா இருந்தாலும், கொடுக்கல் வாங்கலா இருந்தாலும், கல்யாணமா இருந்தாலும், இறப்பு சம்பந்தம் எதை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாம் தனித்து விளங்குகிறது. இது எப்படியெல்லாம் தனிச்சிறப்பு பெற்று விளங்குகிறது என்பதை விளக்குவதற்காக தனித்து விளங்கும் இஸ்லாம் என்கிற தலைப்பில் உரை நிகழ்த்தியிருக்கிறோம். இது முஸ்லிம் அல்லாத மக்கள் அதை கேட்கும் பொழுது அவர்களும் இஸ்லாத்தினுடைய தனித்தன்மையை, சிறப்பை அறிந்து கொள்ள உதவும், நீங்களும் எடுத்து சொல்வதற்கு உதவும்.
என்பதற்காக அந்த தலைப்பு. அதே மாதிரி மாமனிதர் நபிகள் நாயகம் என்கிற தலைப்பிலையும் நபிகள் நாயகத்தினுடைய வரலாறு இல்லாம அவங்களுடைய கேரக்டர் சம்பந்தமா, அவங்களுடைய வீரம், தியாகம், துணிவு, பணிவு, வணக்கம், இது மாதிரியான பண்பாடுகளை, அது மாதிரி இறக்க குணம், எளிமை, அடக்கம், பொறுமை, இந்த மாதிரி அவங்களுடைய சிறப்பு இயல்புகளை சொல்லக்கூடிய மாமனிதர் நபிகள் நாயகம் அப்படிங்கிற தலைப்பிலையும் உரை நிகழ்த்தி இருக்கிறோம். இதெல்லாம் இஸ்லாத்தினுடைய சிறப்பை சொல்லக்கூடிய தலைப்புகள். அதே மாதிரி மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள், இந்த இஸ்லாம்ங்கிறது நமக்கு மட்டும் வந்த நன்மை இல்லை, இஸ்லாம் வந்திருக்கலன்னு சொன்னா மனித குலமே நிறைய நன்மைகளை இழந்திருப்பார்கள். இஸ்லாம் வந்ததுனாலதான் மற்றவெல்லாம் அந்த நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறான். இஸ்லாம் உலகத்தில் தோன்றன்னு சொன்னா நமக்கு கிடைச்ச பாக்கியத்தை விடுங்க, மற்றவர்கள் பெரிய இழப்படைந்திருப்பார்கள் என்பதை விளக்கக்கூடிய வகையில் அந்த தலைப்பிலையும் உரை நிகழ்த்தி இருக்கிறோம். அதே மாதிரி மாறும் உலகில் மாறாத இஸ்லாம், உலகத்தில் எது மாறினாலும் சரி இது மட்டும் மாறாது. இஸ்லாத்துல மாத்தணும் என்று சொல்லி எவனு ஒரு ஆதாரத்தோட பேச முடியாது, காழ்ப்புணர்வில் பேசலாம். ஒரு லாஜிக்காக, ஒரு அறிவுபூர்வமாக இன்னென்ன காரணத்தான் இஸ்லாத்தை மாத்தணும், இந்த கொள்கையை மாத்தணும், இந்த சட்டத்தை மாத்தணும் எவனும் சொல்ல முடியாது என்கிற வகையில் இஸ்லாம் மார்க்கம் அப்படி சிறந்து விளங்குகிறது. இதுகளை எல்லாம் நம்ம சொல்லி இருக்கிறோம். இது ஒரு தலைப்புல. இப்படி வகை வகையான தலைப்புகளில் உங்களுக்கு இதுவரை உரைகள் நிகழ்த்தப்பட்டு இருக்கின்றன. அதுக்கு பிறகு மன சம்பந்தப்பட்ட விஷயம், உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம், அதுல நம்ம கரெக்டா இருக்கணும் என்பதற்காக மனக்குழப்பத்திற்கு மகத்தான தீர்வு என்கிற ஒரு தலைப்பிலையும் ஒரு உரை நிகழ்த்தி இருக்கிறோம், ஒரு தொடர் உரை. அதுல மனிதன் எப்படி வசுவாசம் வருது, குழப்பம் எப்படிலாம் ஏற்படுது, ஈமான்ல ஏற்படுற குழப்பம், இப்படி பலவிதமான குழப்பம் இருக்குது. எல்லா குழப்பங்களுக்கும் எப்படி தீர்வு, அதையும் நம்ம விளக்கி இருக்கிறோம். அந்த வகையில் தான் இந்த வருஷம் தீய குணங்களும் தீர்க்கும் வழிகளும் என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஒரு மாதம் முழுவதும் உங்களுக்கு என்னென்ன தீய குணங்கள் இருக்கிறது அதை அறிந்தால் மட்டும் பத்தாது, அதை நம்மிடமிருந்து விரட்டி எப்படி அடிக்கிறது. தீய குணங்களும் அதை தீர்க்கணும்ல, அதுக்குரிய வழி என்ன, இஸ்லாம் எந்த மாதிரி வழியை கையாண்டு அதை அதிலிருந்து விடுபட வழிகாட்டுகிறது என்பதை விளக்குவதற்காக தீய குணங்களும் தீர்க்கும் வழிகளும் என்கிற தலைப்பு இந்த ரமலானுக்கு நம்ம தேர்வு செய்திருக்கிறோம். அப்ப இந்த தலைப்புடைய முக்கியத்துவத்தை விளங்கிக் கொள்ளணும். பொதுவாக அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவன் உள்ளங்களை அறிந்தவன், இதுதான் அல்லாஹ்வுடைய தனித்தன்மைங்க. நம்ம மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு வெளிப்படையானதும் தெரியும். உங்களோட நெருங்கி பழகுவார், உங்களுக்கு ரொம்ப உதவியெல்லாம் செய்வார், உங்களை கண்டவன கை கட்டி நிற்பார், என்ன வேலை சொன்னாலும் உடனே செஞ்சு முடிப்பார். இதையெல்லாம் ஒருத்தர் செஞ்சாருன்னு சொன்னா இவர் நம்மளை நேசிக்கிறார் நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம மேல அன்பா இருக்கிறாரு, நம்ம மேல ஒரு அக்கறை காட்டுறாரு, நமக்கு உன்னோட துடிச்சு போயிடுறாரு, அப்படி எல்லாம் நம்ம என்ன செய்வோம், நினைப்போம். ஆனால் அவர் நிஜமாகவும் அப்படி இருக்கலாம், நடிச்சும் இருக்கலாம். அப்படிதான் நிறைய பேர் நம்பி நான் ஏமாத்தன்னு பின்னாடி சொல்றோமா இல்லையா, இவனை இப்படி நம்புன புள்ள மாதிரி நடத்த அப்படி சொல்லிக்கூடியவர்கள் பார்க்கிறோம். கடையில் கடை வாங்கிட்டு போயிட்டான், வீட்டில் கை வச்சுட்டு போயிட்டான், பல மாதிரியாக பேசுகிறீர்கள். அதுக்கான என்ன காரணம், நாம் எப்படி படைக்கப்பட்டிருக்கோம் என்றால் வெளியில உள்ளது இதான் தெரியும். இதை பார்த்தா ஒரு முடிவு எடுப்போம். ஒரு பொண்ணு கொடுக்குறா இருந்தாலும் வெளியே தான் பார்ப்போம், ஒரு கடையில் வேலைக்கு சேர்த்தாலும் அதுதான் பார்ப்போம், ஒரு பொறுப்புக்கு தேர்ந்தெடுத்தாலும் வெளிப்படையான செயலை பார்ப்போம், நல்ல ஆளு. அப்ப மனிதர்களை பொறுத்த வரைக்கும் உள்ளத்துக்குள்ள என்ன வைத்துக் கொண்டு நம்மோடு பழகுகிறான் அறிய முடியல. அல்லாஹ் அந்த ஆற்றல் நமக்கு தரவில்லை. அதனால நம்ம எதை மட்டும் தான் பார்க்க முடியும், வெளியில உள்ளதான் பார்க்க முடியும். கணவன் மனைவியே வாழ்றாங்க, 20 வருஷம் வாழ்றாங்க, திடீர்னு ஒரு பிரிவினை வருது, அப்பதான் தெரியுது இவனும் அவளோ. சில நேரத்தில் 2 பேருமோ ஒன்னா இருந்து கொண்டு எப்படி ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர் இருந்திருக்கிறாங்க. இந்த பஞ்சாயத்து வரும்ல, வேணான்னு சொல்லி பிரச்சனையாகி வரும் பொழுதுதான் தெரியும் இவன் அவளுக்கு எதிராக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிறது, அல்லது அவ இவனுக்கு எதிராக என்னவெல்லாம் பண்ணியிருக்கான், அல்ல 2 பேருமே சேர்ந்து ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தவங்க பண்ணாலும் வருது பஞ்சாயத்துல. அப்ப 20 வருஷம் நடிச்சிருக்கிறாங்க. இது 10 வருஷம் முந்தைய அப்ப வந்திருக்கும் பஞ்சாயத்து. 10 வருடத்துக்கு முந்தைய தெரிந்திருந்தால் பஞ்சாயத்து 10 வருடம் முந்தைய வந்திருக்கும். இன்னைக்கு பஞ்சாயத்து வருதுன்னா என்ன அர்த்தம், 20 ஆண்டுகளுக்கு ஏமாற்ற முடிகிறது. ஒரு ஆணை ஒரு பெண்ணை ஏமாற்ற முடிகிறது,
ஒரு பெண்ணை ஒரு ஆணை ஏமாற்ற முடிகிறது, ஒரு முதலாளியை தொழிலாளி ஏமாற்ற முடிகிறது, ஒரு நண்பனை இன்னொரு நண்பனை ஏமாற்ற முடிகிறது, ஒரு பங்காளியை இன்னொரு பங்காளி ஏமாற்ற முடிகிறது. அப்ப யாரும் யாரையும் ஏமாற்ற முடிகிற வகையில் தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அதனால நம்ம என்ன செய்யறோம், நமக்கு தெரியாதுல, உள்ளத்துல உள்ளது என்னன்னு தெரியாத காரணத்தினால் நம்ம எதை பார்ப்போம், வெளிப்படையா இருக்கா, சரி விடு, அதான ஏழும், அதுதான் ஏழும் என்கிற காரணத்தினால நம்ம அதிலே திருப்தி அடைந்து கொள்கிறோம். பல தடவை ஏமாந்து போய் விடுகிறோம். கடைசியில் மூத்தா போற வரைக்குமே அப்படி நம்பி ஏமாந்துரும். உள்ளுக்குள்ள அம்புட்டு தின்றுப்பான் நம்ம காசை, நமக்கே தெரியாது. நம்ம மூத்தாவும் போயிருப்பான், நமக்கு தெரியாது. மறுமையில விசாரிக்கும் போது தான் தெரியும் இவன் நம்ம வீட்டு சொத்து போறான், இவன் தின்று இருக்காங்க. அப்படியே நடக்குமா இல்லையா? அப்ப கடைசி வரைக்கும் சாவுற வரைக்கும் ஒருத்தனை அடையாளம் கண்டு கொள்ளாமலேயே எத்தனை பேர் மரணித்து போய் விட்டார்கள். அப்ப அவங்க பிள்ளையெல்லாம் தெருவில் மூத்தா போன பிறகுதான் சொத்தையெல்லாம் அவன் எடுத்துட்டு பிள்ளைகளை சந்தையில் விட்டுருக்கான்னு தெரியுது. நம்பி ஒருத்தன் ஒப்படைச்சா அவன் தன் பேருக்கு எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு தெருவில் விட்டது எப்ப தெரியுது, ஊர் உலகத்துக்கு தெரியுது பின்னாடி. அவனுக்கு நல்ல நம்பிக்கையான வாழ்க்கை விட்டு வந்துடும், ரொம்ப நேர்மையான ஒரு ஆள் ஒப்படைச்சு வந்து அவர் நினைப்பார், மறுமையில தான் அவருக்கு தெரியும். அப்ப நம்ம மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மனிதர் மகானா இருக்கட்டும், அவளியா யாராக இருக்கட்டும், இன்னொரு மனிதனுடைய மனசில் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறான், நம்மள்ட்ட சிரிக்கிறான் நெஜ சிரிப்பா, நம்ம மீது வைத்திருக்கிற பாசம் நெச பாசமா, நமக்கு செய்யற உதவிகள் நிஜமான உதவியா, நம்மோட பழகுவது நிஜமா, எல்லாமே பொய்யா நிஜமான டவுட்ல பழகி கொண்டிருக்கிறோம். எல்லாரும் அப்படி இருக்கிறதுனால வெளிப்படுத்திக் கொள்வதில்லை. இது நமக்கு தெரிந்த விஷயம் தான். ஆனா அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டவன், அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் வெறும் செயலை மட்டுமா பார்ப்பான், அல்லாஹ்வுடைய தனித்தன்மையை என்ன, செயலையும் பார்ப்பான் உள்ளத்தையும் பார்ப்பான். ஒருத்தருக்கு பிச்சை கொடுக்கும் போது கூட இந்த நாய்க்கு கொடுக்க வேண்டியிருக்கு நினைச்சுக்கிட்டு இந்த தம்பின்னு கொடுப்பீங்க. மனசுக்குள்ள என்ன, இவன் நாய், இந்த கேவலமானவன், இவனுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்க அப்படி நினைத்து கொண்டு காசு கொடுக்கலாம். பிச்சைக்காரனே தெரியாது, அவனுக்கு காசு தான் தெரியும். நம்ம மகராசனா இருக்க சாமின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஏன், அவனுக்கு இவன் என்ன நினைச்சு கொண்டு கொடுத்தான்னு தெரியாது. எத்தனை அரசியல்வாத தலையில காலில் விழுவாங்க, போய் உழும என்ன சொல்லுவான், இவங்க எல்லாம் உழ வேண்டி இருக்கிறத, ஒரு வழியில் சம்பாதிக்கிறதுக்காக பதவிக்காக வேண்டி இப்படி கேவலமா நடக்க வேண்டி இருக்கு வெறுத்து போயிட்டு தான் உழுவான். அவனுக்கு தெரியாது நம்ம காலில் அடிமையா உழுவுறான்னு நினைச்சிட்டு இருப்பான். அவன் நினைக்கிறான் நம்மளை எஜமானனா ஏற்றுக்கொண்டு முழு சரணாகதி அவன் காட்டுறான் தலைவன் நினைப்பான். முழுவதும் என்ன நினைச்சிட்டு விடுவான், வரட்டு சந்தர்ப்பம் காலைய வாரி விடுறேன் அப்படி நினைத்து கொண்டு தான் விழுவுறான். அப்ப இப்படியான ஒரு நிலை இருக்கிறதுனால மனிதன் பார்வை வேற மாதிரியா இருக்கிறது. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவன் எதை பார்க்கறான்னு கேட்டா குணங்களை பார்க்கறான். குணம்ங்கிறது உள்ள சம்பந்தப்பட்டது, மனசுல உள்ள விஷயங்கள் தான் குணம்ங்கிறது. அந்த குணங்களை பார்க்கக்கூடிய ஒரு இறைவன் இருக்கிறான் என்ற காரணத்தினால அது சரியா இல்லாம நீங்க என்னத்தை தான் செஞ்சாலும் சரி எல்லாம் அவுட்டு. குணம் சரியில்லைன்னு தீய குணங்கள்ங்கிறோம்ல, அந்த தீய குணங்களோடு நீங்கள் செய்கிற எல்லாமே நல்லறமா இருக்கட்டும். குணங்கள் பூரா கெட்டதாக இருக்கிறது, அனைத்து செயல்களும் அப்படி பர்ஃபெக்டா இருக்கிறது. ஒரு வசனத்துக்கு மாத்தம் இல்லை, ஒரு ஹதீஸுக்கு மாத்தம் இல்லை, ஒரு சுண்ணத்தை விடுவதில்லை என்கிற அளவுக்கு செயல்பாடு இருக்கிறது. உள்ளத்துல வேற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்க, அங்க மார்க் அதையும் பார்க்கறான். மூஞ்ச பார்க்கிற மாதிரி உள்ளத்தையும் பார்க்கறான். அல்ல உங்களுடைய வெளிப்படையானவற்றை பார்க்கிற மாதிரி உள்ளத்தில் உள்ளதையும் பார்க்கிறான். அப்ப இந்த செயல்களை எல்லாம் சுருட்டி மூஞ்சில எரிஞ்சிருவான். நீ எனக்காடா செஞ்ச, நீ என்ன எண்ணத்துல செஞ்ச இதெல்லாம் என்று அல்லாஹ் தெரிஞ்சவனா இருக்கிறதுனால. அப்ப முதல் விஷயம் என்ன வழங்கணும்னு கேட்டா, இந்த குணங்கள் உள்ளம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. அது பக்குவம் இல்லாமல் இருக்குமையானால், அது அழுக்கடைந்து இருக்குமையானால், கசடடைந்து இருக்குமையானால் உலகத்தில் நம்ம ஏமாற்றி விடலாம், படைத்தவன்ட்ட ஏமாற்ற முடியாது. இவைகளெல்லாம் நம்முடைய செயல்களை பாதிக்கும், நம்முடைய வணக்க வழிபாடுகளை பாதிக்கும். அதற்கெல்லாம் இறைவன் பரிசு தருவதை அது பாதித்துவிடும் என்கிற ஒரு அடிப்படையிலே தான் இந்த தீய குணங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். தீய குணத்தை விடுபடவில்லை என்று சொன்னால் நம்ம வணக்க வழிபாடுகள் எல்லாம் கொஸ்டின் ஆயிரும். அதுக்கெல்லாம் மார்க் அல்ல போட்டா தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். எல்லா வணக்கத்தை கோழி முட்டையை போட்டா எப்படி சொர்க்கத்துக்கு போறது? அப்ப அல்லாஹ் மார்க் அதை மட்டும் பார்த்து போட மாட்டானே. ஒரு பேப்பர் திருத்துறீங்க, பரீட்சை பேப்பர் திருத்துறீங்கன்னா எதை பார்த்து பார்ப்பான்? பேப்பர் தான் பார்ப்பான். பேப்பர் எழுதணும் யாருன்னு கூட தெரியாது இப்ப உள்ள காலத்துல.
தெரிஞ்சா கூட பார்த்து மார்க் கூட போட்டுருவாங்கன்னு சொல்லி நம்பர் தான் இருக்கு பரிசு பேப்பர்ல. அவனுக்கு நம்பர் கொடுத்துருவாங்கல்ல, நம்பரை பார்த்து எவனோ எக்ஸ் ஒய் நினைச்சு போட்டு விட்டு போயிடுவான். அப்ப அவனுக்கு அது கூட யாருன்னு கூட தெரியாது. இங்க உள்ள பேப்பர் திருத்துனா உள்ளத்துல உள்ளது தெரியுற ஒரு ரெண்டாவது விஷயம், எவன் எழுதுனா அந்த பேப்பரை அதுவும் தெரியாது. அந்த மாதிரி மார்க் போடுறவன இறைவன் பேப்பர் எழுதின உங்களையும் தெரியும், பேப்பரையும் தெரியும், எழுதும் போது என்ன நினைச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் இப்படி கேட்கறான்னு நினைச்சுக்கிட்டு எழுதுனீங்கல்ல அதுவும் தெரியும். அப்ப எல்லாமே தெரிந்த ஒருவன் மார்க் போட போறான் என்று சொன்னால் அப்ப தீய குணங்கள்ங்கிறது எப்படி நம்மளை பாதிக்குது, அதுல இருந்து விடுபடுவது எவ்வளவு முக்கியம், அதை வழங்கிக் கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் பாருங்க என்ன சொல்றான்னு கேட்டா, தன்னுடைய திருமறையில பல இடங்கள்ல இது ரொம்ப சின்ன விஷயம். இது அல்லாஹ்வுக்கு உள்ளத்தில் உள்ளலாம் தெரியும், மனுஷனுக்கு உள்ளத்தில் உள்ள தெரியாதுன்னு பெரிய பெரிய விஷயமா? சும்மா எல்கேஜி தௌஹீதை பொறுத்த வரைக்கும், ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எல்கேஜியான ஒரு ஞானம். என்ன ஞானம்? நமக்கு உள்ளத்தில் உள்ள தெரியாது, அவனுக்கு உள்ளத்தில் உள்ள தெரியும், தெரியும்ல. அப்படியான விஷயமா இருந்து அதை திருப்பி திருப்பி எல்லாம் சொல்றான். ஏன்? அது தெரிஞ்சு இருக்கிறோம், மறந்துடுறோம், தெரிஞ்சுக்கிட்டே மீறுவோம். அல்லாஹ் உள்ளத்தில் உள்ளது அறிந்து வைத்திருக்கான் நினைத்து கொண்டே அது மாத்தமா செய்வோம். அதுக்காக அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு தெரிந்த விஷயத்தை பல இடங்கள்ல சொல்றான், அதை உரிமை கொண்டாடி. அதை முதல்ல பாருங்க எப்படி எல்லாம் சொல்றான். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன் துஹ்ஃபு மாஃபி சுதூரிக்கும், நீங்கள் உங்கள் உள்ளங்களில் உள்ள விஷயத்தை மறைத்துக் கொண்டீர்களேயானால், அவ் துபுதூஹு அல்லது வெளிப்படையாகவே நீங்கள் காட்டிவிட்டீர்கள் என்று சொன்னால், உள்ளத்தில் என்ன இருக்குதோ அதை வெளியே சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னால், யஅலமுஹுல்லாஹ் ரெண்டையும் அவன் அறிவான். முதல்ல அல்லாஹ் யாருன்னு சொல்லிக் கொடுங்க மக்களுக்கு. என்ன சொல்லிக் கொடுங்க? என்ன வாயில சொல்றோம்னு தெரியும் நினைச்சிட்டு இருக்கிறியா? இன் துஹ்ஃபு மாஃபி சுதூரிக்கும், உங்கள் உள்ளங்களில் உள்ளதை நீங்கள் மறைத்துக் கொண்டாலும், அவ் துபுதூஹு அல்லது அதை வெளிப்படுத்தினாலும், யஅலமுஹுல்லாஹ் அது அவனுக்கு தெரியும், இதை சொல்லுங்கிறான். ஓ யஅலமு மாஃபி ஸமாவாத்தி மாஃபில் அர்த், வானங்கள்ல உள்ளது பூமியில உள்ள எனக்கு தெரியும். அப்ப அல்லாஹ் எப்படி சொந்தம் கொண்டாடுறான்? மக்களுக்கு சொல்ல சொல்றான். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு மக்கள்கிட்ட போய் சொல்லிருங்க. எப்படி இது தெரிஞ்சுதான் வச்சுக்கிறாங்க, மாறிடுறாங்க, மீறிடுறாங்க, மறந்துடுறாங்க, அதுக்கு எதிராக செயல்படுறாங்க. அதுக்காக திருப்பி திருப்பி எச்சரிக்கை பண்ணுவதற்காக வேண்டி உள்ளங்களில் உள்ளதை மறைச்சாலும் தெரியும், வெளிப்படுத்தினாலும் தெரியும். இது 3வது அத்தியாயத்தில் 29வது வசனம். அதே மாதிரி அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது அலீமுன் பிதாத்தி சுதூர், அவன் தனக்கு சூட்டி கொண்ட ஒரு பெயர், பல ரஹ்மான் ரஹீம் இருக்குல்ல, அந்த மாதிரி அவன் தனக்கு சூட்டி கொண்ட பெயர்கள்ல அலீமுன் பிதாத்தி சுதூர், உள்ளங்களில் உள்ளதை அறியக்கூடியவன். தன்னை பத்தி பேசிக்கிட்டு வரும்போது நான் யார் தெரியுமா அப்படின்னு மனிதன் சொல்லுவான்ல, மனிதன் பெருமடிக்க கூடாது. ரப்புல் ஆலமீன் பெருமைக்கு சொந்தக்காரன். அவன் என்ன செய்வான்? நான் யார் தெரியுமா? அலீமுன் பிதாத்தி சுதூர், உள்ளங்களில் உள்ளதை எல்லாம் அறியக்கூடியவன். இப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை 5:7 அல்லாஹ் சொல்றான். 5:7 வசனம், 3:154 வசனம், 3:119 வசனம், 39:7, 35, 38, 31, 23, 11:5, 8:43, 67, 13, 64, 4, 57, 6, 42, 24 இவ்வளவு வசனங்கள்லையும் தன்னை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா அலீமுன் பிதாத், இந்த வாசனம் இருக்கும். நான் சொன்ன இந்த வசனங்கள்ல எல்லாம் அலீமுன் பிதாத்தி சுதூர், அல்லாஹ் உள்ளங்களில் உள்ளதை எல்லாம் அறிகிறவன். அதே சொல்றான். இதை யாவும் வச்சுக்கிட்டே நம்ம வாழ்க்கையை பயணத்தை நடத்தணும். ஒவ்வொரு வினாடி நேரத்திலையும் அல்லாஹ் மேட்ரு வந்துச்சுன்னு சொன்னா உள்ளத்தில் உள்ள அறிகிறான். வெளியே உள்ள மட்டும் தெரியாது, மனசுல உள்ளதும் தெரியும், நினைக்கிறதும் தெரியும், திட்டம் போடுறது தெரியும், எல்லாமே சூழ்ச்சி பண்றவனுக்கு தெரியும். இப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மக்களுக்கு ஊட்டினால்தான் அவங்க சரியான பாதையில் போவார்கள் என்பதற்காக வேண்டி தன்னுடைய பட்டத்தை அலீமுன் பிதாத்தி சுதூர் என்கிற அந்த சிறப்பை அவனே சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அலா இன்னஹும் யஸ்னூன சுதூரஹும் லியஸ்தஹு மின்ஹு, அல்லாஹ்விடமிருந்து மறைத்துக் கொள்வதற்காக அந்த காலத்தில் ஜாகிலியாக்கள் இருந்தாங்க, அபூ ஜஹல் அந்த வகைராக்கள், அவங்க அல்லாஹ்வை நம்பினாங்க. அபூ ஜஹல் அவன் அல்லாஹ் புதுசு கிடையாது, அவங்களுக்கு அல்லாஹ் நம்ப தான் செஞ்சாகணும். அவன் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஏதாவது பேசும்போது அவங்க பேசிக்கிறாங்கல்ல, அல்லாஹ் உள்ளத்தில் உள்ள தெரியும் விளங்கி இருக்கிறாங்க. எப்படி விளங்கி இருக்காங்கன்னா, ஒரு துண்டை போட்டு போத்திக்கிறாங்க. அல்லாஹ் தெரியும், உள்ளத்தில் உள்ளதை பார்த்துருவான்ல, உள்ளத்தில் உள்ளதை போத்திக்கிறான் என்பதற்காக வேண்டி ஒரு போர்வை போத்திட்டு பேசுவாங்க.
சட்டையெல்லாம் போட்டு தான் இருக்காங்க. அது சாதாரண உங்களுக்கு எங்களுக்காக போடுற சட்டை. அது அல்லாவுக்குன்னு ஒரு சட்டை போடுவாங்க. அது என்ன சட்டை? ஏதாவது வித்தியாசமா அல்லாவுக்கு எதிராக சதித்திட்டம் போடுறதா இருந்தா, நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பேச போறோம், இது அல்லாவுக்கு தெரியக்கூடாது, நம்ம ஒரு போர்வை போத்திக்கிறோம், அப்படி நடந்திருக்காங்க. அப்ப அல்லாவை மறைவானது அறிவான் வழங்குறாங்க. ஆனால் அதை தப்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க. மறைவானது அவனுக்கு தெரியும், எங்களுக்கு அதை தப்பிக்கிற வழியும் தெரியும். அதுதான் அல்ல சொல்லி காட்டுறான். அலா இன்னஹும் யுஸ்னூன சுதூரஹும் லியஸ்தஹ்வு மின்ஹு, அவனிடமிருந்து மறைத்து கொள்வதற்காக வேண்டி உள்ளங்களை மூடிக்கொள்கிறார்கள், நெஞ்சங்களை போர்த்திக் கொள்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், அலா ஹீன யஸ்தக்ஷவுன தியாபஹும், அவர்கள் ஆடைகளால் போர்த்திக் கொள்கிறார்களே. எதுக்காக வேண்டி? அல்லாஹ் தெரிஞ்சிடக்கூடாது. ஒரு சட்டை அல்லாஹ் பார்த்துருவான், மேற்கொண்டு ஒரு போர்வையை போட்டா பார்க்கமா, அதான் அர்த்தம். ஒரு சட்டையை போட்டா உள்ளத்துல தெரிஞ்சிருமா அல்லாவுக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு போர்வை போத்திட்டோம்னா அல்லாவுக்கு தெரியாதான். அப்ப அலா யஸ்தக்ஷவுன தியாபஹும், தங்கள் ஆடைகளால் மூடிக்கொள்கிறார்களே, அந்த நேரத்தில் யஅலமு மா யுஸ்ர்ரூன், அவன் ரகசியமாக குசு குசுன்னு பேசுகிறார்களே அதையும் நான் அறிவேன். ஒமா யூலினூன், வெளிப்படையா சொல்றாங்க அதை அறிவேன். நீ போர்வை போத்திக்கிட்டு சொன்னாலும் சரி, வெளியே சொன்னாலும் அதே மாதிரி அறிவேன். மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறிய, ரகசியமா அடுத்தால் கேட்காம பேசுறிய, அதையும் அறிவேன் அப்படின்னு சொல்லி, இப்படி எல்லாம் அந்த அல்லாஹ் உள்ளத்தில் உள்ள அறிவான்ங்கிறதுல ஒரு குறுக்குவழியை கையாண்டாங்கல்ல, அவங்களுக்கு மறுப்பாக இது 11வது சூறாவுல 5வது வசனம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 64 வசனத்து இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்றோம் என்று கேட்டா, இது நம்ம ஆழ பதியணும். தீய குணங்கள் இனி சொல்ல போறோமா, அது விடுபடணுமா? விடுபடணுமாக இருந்தால் ஃபர்ஸ்ட் பேசிக் இதுதான். அஸ்திவாரத்தில் கட்டடம் எழுப்பணும். அஸ்திவாரம் என்ன? சும்மா அஸ்திவாரம் மணல் குன்று மேல கட்டுறது எழுப்புனா எவ்வளவு பெரிய கட்டுறதை எழுப்புங்க. உறுதியான சிமெண்ட் வேணா போடுங்க, உறுதியான காங்கிரீட்டை போடுங்க. மணல்ல கட்டினீங்கன்னா, ஆழமான அஸ்திவாரம் இல்லைன்னு சொன்னா ஒரு சின்ன தூரலுக்கு நிக்காது, சின்ன காத்துக்கு நிக்காது, சின்ன குழுங்களுக்கு ஒரு அசைவுக்கு நிக்காது. ஒரு வேகமா கார் லாரி போனா கூட அது என்ன செய்ய, பிறண்டு போயிடும் அந்த கட்டடம். அப்ப அஸ்திவாரத்தை மேல எழுப்புனா தான் உறுதியா நிற்கும். அஸ்திவாரம் என்ன? தீய குணங்கள்ல இருந்து விடுபடுறதா முதல் விளங்கன்னு அல்லாவுக்கு எல்லாம் தெரியும். வெளியில உள்ளதும் தெரியும், உள்ளத்தில் உள்ளதும் தெரியும். இதை மனசுல வைத்த பிறகு ஒவ்வொரு குணமாக நம்ம பார்த்தா தான் என்ன செய்ய முடியும், அதுல இருந்து விடுபட முடியும். அதுக்குதான் இதெல்லாம் எடுத்து காட்டப்படுகிறது. அதுக்கு தான் அல்லாவும் எடுத்து காட்டுறோம். இது எதுக்கு எல்லாம் சொல்றான்? நமக்கு இந்த நம்பிக்கை நம்ம உள்ளத்தில் ஆழமா பதிய வேண்டும் என்பதற்காக திருப்பி திருப்பி சொல்றான். அதே மாதிரி சொல்றான் 64 நாள்லையும், ஓ யாழமும் மா துசிர்ருன ஒமா தோழினூன், நீங்கள் ரகசியமாக பேசுகிறீர்களே அதுவும் அவனுக்கு தெரியும். ஒமா தோழினூன், நீங்கள் பகிரங்கப்படுத்துகிறீர்களே அதையும் நான் அறிகிறேன் என்று சொல்றான். அதே மாதிரி இதே கருத்தை, என்ன கருத்து? அவர்கள் பகிரங்கமாக பேசினாலும் எனக்கு தெரியும், அவர்கள் ரகசியமாக பேசினாலும் எனக்கு தெரியும். இந்த கருத்தை எத்தனை வசனம் சொல்றான்னு பாருங்க. 2:77 சொல்றான். ஒரு விஷயம் தான். இதையே 16-19 சொல்றான். இதே கருத்து தான். அதாவது வெளிப்படையா பேசினாலும் தெரியும், நீ உள்ளத்துல வச்சு ரகசியமா வச்சு கொண்டாலும் எனக்கு தெரியும். அதே மாதிரி 16-23 சொல்றான் இதே கருத்து. 36-76, அது மாதிரி 27-74 இதுல எல்லாம் சொல்லி காட்டுகிறான். 28-69 இது மாதிரியான வசனங்கள்ல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னா, அவர்கள் வெளிப்படையாக எதை சொல்கிறார்களோ அதுவும் எனக்கு தெரியும், அவங்க மறைவா ரகசியமாக எதை பேசிக்கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதுவும் அல்லாஹ் எனக்கு தெரியும் என்று சொந்தம் கொண்டாடுகிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான், யஅலமு ஹாயினத்தல் அயுனி வமா துஹ்பி சுதூர், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், கண்களால் செய்கிற ஒரு ரகசியமான சாடை இருக்குதுல்ல, கண்களால் செய்யற அர்த்தம் அசைற கூட தெரியாது, தெரிஞ்ச வணங்கு அப்படிங்கிறது. அவன் ஆளு, இவன் ஆளு அப்படின்றதுக்காக என்ன செய்யறது அப்படிங்கிறது. அவன் ஒரு ஆளுக்கு மட்டும் காட்டுறது. இவ்வளவு பேர் உட்கார்ந்துருப்பாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆள்கிட்ட ஏற்கனவே பேசி வச்சிருப்பான், நான் வந்தவன காட்டுறேன்னு சொல்லி. அவன் வந்துருவானா, அவன் என்ன அவன் வந்து ஆளுன்னு சொல்றானா. இது இருக்கிற மட்டும் தெரியாது, இவனுக்கு அவனுக்கு தான் தெரியும். இந்த கண்ணடிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு ஆள் மேப்படியா வந்துட்டான்னு சொல்லி சொல்லி காட்டுறான். அப்படி அது யாருக்கு 2 தான் தெரியும், அதை சொல்லி காட்டுறான். அடே கண்ணால் நீங்க சுட்டி காட்டுறீங்களே, கண்ணால் ஒரு மெசேஜ் வைக்கிறீங்களே, அந்த மெசேஜும் எனக்கு தெரியும். ஒமா துஹ்பி சுதூர், உள்ளங்கள் மறைத்து வைக்கக்கூடியது எனக்கு தெரியும்.
அப்ப கண்களால் நீங்கள் சாடை செய்து மெசேஜ் வைப்பீர்களே, ஒரு செய்தி சொல்வீர்களே, அந்த செய்தி வந்து ரெண்டு பேருக்கும் தெரியும், எனக்கும் தெரியாது, நீ நினைக்க ரெண்டு பேருக்கும் தெரியும், நான் ஒரு ஆள் மூணாவது இருக்கிறேன், எனக்கும் தெரியும். ஒமா துஃபி சுதூர், உள்ளங்கள் மறைத்து வைக்கக்கூடியதும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இது வந்து 40:19. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், அசிர்ரு கவுலக்கும், உங்களுடைய கூற்றுக்களை ரகசியமாக சொல்லிக் கொள்ளுங்கள். விஜுகரு, உரத்து மைக்கு போட்டு கத்து, இன்னகு அலிம் தாத்து, ரெண்டு எனக்கு தெரியும், பையன் மைக்கு போட்டு கத்துற, நீ உறக்க சொன்னாலும் சரி எனக்கு தெரியும், சாதாரணமா சுபான் அல்லாங்கிறான் அதுவும் தெரியும், கத்துற மைக்கு தெரிச்சு போற மாதிரி அதுவும் அல்லாஹ்வுக்கு தெரியும், இரண்டும் எனக்கு ஒண்ணு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 67:13 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 6:3 சொல்லி காட்டுகிறான், 9:78 சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனால் இது ரெண்டு சமம்ங்கிற ஒரு வசனத்தில். இது நமக்கு சமமா? நான் லேசா சொல்றேன்னு வைங்களேன், இங்க உள்ள ஆளு கேட்கும், சத்தமா சொன்னா இங்க உள்ள ஆளு அதை சேர்த்து கேட்கும். அப்ப நமக்கு வந்து வேகமா சொல்வது அதிகமான பேர் கேட்கும், தெளிவாக கேட்கும். லேசா சொன்னா கொஞ்சம் பேர் கேட்கும், அவ்வளவு தெளிவற்ற முறையிலும் கேட்கும். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, சவாவும் மின்கும் மன் அசர்ரல் கவுல, உங்களில் ரகசியமா ஒருத்தன் பேசுறானே அவனும், ஒமன் ஜஹரபிஹி, பகிரங்கமா சத்தம் போடுறான அவனும், ஒமன் ஹோ முஸ்தக்ஃபின் பில் லைலி, இரவுல வெளிச்சம் இல்லாம இருட்டுல உட்கார்ந்துகிட்டு புசு புசுங்கிறான அவனும், சாரிபின் பின் நகார், பகல் வெளிச்சத்தில் நடந்து கொண்டிருக்கிறானே அவனும் எனக்கு சமம். அல்லாஹ் என்ன சொல்றான், எனக்கு சமம். தெரியுங்கிற விஷயம் வேற, தெரியும் எப்படி தெரியும்னா ஈக்குவலாவே தெரியும். நீ குசு குசுங்கிற அதுவும் அதே மாதிரி எனக்கு வழங்கும், கத்திரிய அதுவும் எனக்கு வழங்கும், ராத்திரில ரகசியமா பேசுறிய அதுதான் பகல் வெளிச்சத்தில் பேசினாலும் சரி, நீ லட்சம் வாட்ஸ் பல்புல உட்கார்ந்து பேசுறதும் எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், நீ கும்மிருட்டுல உட்கார்ந்து கொண்டு பேசினாலும் அது எனக்கு தெரியும். இருட்டு வெளிச்சம் அதெல்லாம் மேட்டரே கிடையாது, எந்த டெசிபல்ல வருது அதெல்லாம் மேட்டர் கிடையாது. உன்னுடைய குரல் எந்த டெசிபல்ல வந்தாலும் எனக்கு ஒண்ணுதான், நீ எந்த மாதிரியான வெளிச்சத்தில் இருட்டில் இருந்தாலும் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, நாம் ஒரு இறைவனை ஏற்றிருக்கிறோம். அந்த இறைவன் வந்து ஏமாற்றுவதற்கு தகுதியான இறைவன் கிடையாது. அனைத்தையும் அறிந்து மற்றவங்களும் இறைவன் நம்புறாங்க, எல்லா மதங்களும் இறைவன் நம்புகிறார்கள். எப்படி நம்புவாங்க? கோயிலில் திருட போவாங்க, ஒரே மதத்துக்காரங்க தான், சாமி தலையில போர்வை போட்டு திருடுவாங்க. அங்க உள்ள நகையை திருடும் போது சாமி பார்த்துக்கூடாதுல, அந்த சாமி பார்க்கும் நினைக்கிறாங்க. அது எப்படி பார்க்க, இந்த போர்வை போட்டு மூடிட்டோம்னு சொன்னா சாமி பார்க்க. திருட போகும்போது போர்வை கொண்டு போவாங்க, ஒரு சாக்கு கொண்டு போவாங்க. அதே மதத்துக்காரன், வேற மதத்துக்காரன் நம்ம நம்ப மாட்டோமே, அங்க போக மாட்டான், முஸ்லீம் போக மாட்டான். அதே மதத்துக்காரன் போய் திருடும் என்ன செய்வான்னு கேட்டா, ஒரு போர்வை போட்டு தலையை கவுத்திட்டு தூக்குறாங்க திட்டுவான். ஏன்? சாமி பாத்திரம். அப்ப சாமி பாத்திரம் கடவுள் பாத்திரங்கிறதுக்கு விளங்குற விஷயம் என்ன இருக்கு? பலவீனமா விளங்குறாங்க. அப்ப அந்த இடத்துல போனா மட்டும்தான் என்ன செய்யறான், அது இருக்கா நினைச்சுக்கிறோம். மற்ற இடத்துல கடவுளை கேலி பண்ணுவான். கடவுள்னு சொல்லி என்ன செய்வான், கேலி பண்றது, அசிங்கமா பேசுறது எல்லாமே வெளியில வந்துதான் இருக்கும். ஏன்? அங்க மட்டும்தான் அவருக்கு விளங்கு நினைக்கிறேன், அங்கேயும் விளங்காத விஷயம் அவன் நினைக்கிறான். அந்த இடத்துல மட்டும் அவருக்கு நல்லா விளங்கு, அந்த இடத்துல நம்ம போனா கரெக்டா இருக்கணும், அதை மட்டும் அவர் பாப்பாரு அப்படின்னு நினைக்கிறான்ல. அந்த மாதிரி உள்ளதை ஒட்டச்சி எறிகிற நம்பிக்கையாக நம்ம ஏற்றுக்கிற இறைவன். நாம் முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டால் நம்ம இறைவனை பற்றி நம்ம தெளிவான பார்வையில் இருக்கணும்ல. அப்ப நாம இறைவனை ஏற்றுக்கிறோம் என்று கேட்டால் அவனுக்கு மறைவானது எதுவும் இல்லை, நம் உள்ளங்களில் உள்ள நினைப்பு உள்பட அப்படி நினைக்கணும். அப்ப இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இறைவனை பற்றிய பார்வை நம்முடைய வெறும் செயலை மட்டும் நல்லா பார்க்க மாட்டான், இங்கேயும் பார்த்து கொண்டே இருக்கிறான். முகத்தை பார்த்துட்டு இருக்கான் நினைச்சிடக்கூடாது, உள்ளத்தில் என்ன நினைக்கிறோமோ அதையும் பார்த்து கொண்டிருக்கிறான். அதை சீராக்கி கொண்டு செயலும் வரணும் என்று விளங்கிக் கொள்ளணும். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் அறிந்து வைத்துக்கிறான்ல, உள்ளத்தில் உள்ளதை அறிஞ்சு வைத்துக் கொண்டு அதுக்கு ஏற்றவாறு நடக்காம மன்னிச்சு விட்டுலாம்ல. வஞ்சவன் தான் பண்ண தொலைஞ்சு போறான் அப்படி இருப்பேன் நினைச்சுக்கிட்டியா? கிடையாது. என்னைய பொறுத்த வரைக்கும் உள்ளத்தில் உள்ளதை பார்க்கவும் செய்வேன், அதுக்கு ஏற்றவாறு தான் முடிவை எடுப்பேன். அல்லாஹ் என்ன சொல்றான், நீ வெளிப்படையான செயலை வச்சு அது ஏமாளி இல்லைனா அப்படிதான் ஏமாளி ஆயிடுவானே. நீ வெளிப்படையான செயலை மட்டும் வச்சு மார்க்கு போட்டு நினைச்சிடாத, உள்ளத்தில் உள்ள எனக்கு தெரியும் மட்டுமல்ல அதன்படிதான் முடிவும் எடுப்பேன். நான் எடுக்கிற முடிவு உனக்கு சொர்க்கத்தை தருகிற முடிவு, அல்லது உன் நரகத்தை தருகிற முடிவு, அல்லது உன்னுடைய மார்க்கை குறைக்கிற முடிவு, உன் மார்க்கை அதிகப்படுத்துகிற முடிவு, எந்த முடிவு எடுத்தாலும்
அதையும் பார்த்து முடிவு செய்வேன். பல சந்தர்ப்பங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்றான்னு கேளுங்களேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல முனாஃபிக்குகள் இருந்தாங்க. அப்ப அந்த முனாஃபிக்குகளோட போய் முஸ்லிம்களே சில பேர் ரகசியமா பேசிக்கிடுவாங்க. அவங்க ஏன் சொந்தக்காரங்களா இருப்பாங்க, முனாஃபிக்கா இருப்பாங்க, மாமாவா இருப்பாரு, முனாஃபிக்கா இருப்பாங்க, மச்சானா இருப்பாரு. அப்ப நல்லது கெட்டதுன்னு சொல்லி போய் என்ன செய்யுது பேசுனா உளப்பூர்வமா அன்போட பேசுவாங்க. மாமாடா அன்பு இருக்கு தானே செய்யும், மச்சான் அன்பு இருக்கு தானே செய்யும். ஆனால் அவர்கள் ரெட்டை வேஷம் போடுறாங்க. அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய எதிரி அவங்க எல்லாம். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இன் குன்தும் ஹரஜ்தும் ஜிஹாதன் ஃபீ சபீலி வபத்திகா மர்லாத்தி துசிர்ரூன இலைஹிம் பில் மவத்தா, நீங்கள் என்னுடைய திருப்தியை நாடி என் பாதையில் நீங்கள் ஜிஹாது செய்ய புறப்பட்டு இருந்தால் நீங்கள் ரகசியமாக அவங்களோடு அன்பு பாராட்டுகிறீர்கள். எங்களுக்காக போருக்கு வர்றேன், அல்லாவுக்காக போருக்கு வர்றேங்கிறீங்க, உள்ளுக்குள்ள என்ன இருக்கு உங்களுக்கு, அவங்க மேல ஒரு விதமான பாசம் இருக்கிறது. துசிரூன இலைஹிம் பில் மவத்தா, அவர்களிடத்தில் என்ன செய்யுங்க, அன்பை வெளிப்படுத்துகிறீர்கள். ஆனா அலமு பிமா அகஃபைத்தும் வமா அலந்தும், நீங்க ஜிஹாதுன்னு புறப்படுறீங்களே அதுவும் எனக்கு தெரியும். ஜிஹாதுன்னு புறப்பட்டு கொண்டு அவனோட ரகசியமான ஒரு உறவும் அன்பும் செலுத்துகிறீர்களே அதுவும் எனக்கு தெரியும். அதுக்கு கவனத்தில் வச்சிருக்கேன். அப்ப ஜிஹாதுக்காக ஒரு சின்ன விஷயமா, அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வதற்காக உயிரை கொடுப்பதற்காக புறப்படக்கூடிய சில பேர் ரகசியமாக அவங்களோட போய் எதிரிகளோட போய் அன்பு செலுத்துகிறார்கள். சொந்தம் பந்தம், ஊருக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன் என்பதற்காக வேண்டி செலுத்துகிறார்கள். அல்லாஹ் ரெண்டையும் பார்க்கிறான். பார்த்து என்ன எச்சரிக்கிறான், நீங்கள் இப்படி நினைத்தீர்களே ஆனால் நான் அதையும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்க போருக்கு வர்றேன்னு வாழ சொல்றீங்களே அதுவும் தெரியும். அவன்கிட்ட போய் குசூசன் பேசுறீங்களே அதுவும் எனக்கு தெரியும். அதையும் நான் கவனத்தில் எடுத்துக்கொள்வேன். ஒமை யஃபால்ஹு மின்கும், இப்படி எவனாவது செய்தால், எப்படி நாங்க அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்கு போவோம், எதிரியோட கள்ள உறவு வச்சுக்கிறோம் என்று இருப்பீர்களே ஆனால் ஃபக்கத் லல்ல சவா சபீல், அவன் நேரான பாதையை விட்டு தவறிவிட்டான். நீ அப்படின்னா என்ன அர்த்தம், வழிகேடன். வழிகேடன் அர்த்தம் நரகம். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மள்ட்ட என்ன முடிவு என்று கேட்டால் உன் ஜிஹாதுக்கு மதிப்பு இல்லைங்கிறான்ல. நீ ஜிஹாது செய்வதற்காக வர்றேன்னு சொல்லுகிறாய், இஸ்லாத்தினுடைய எதிரிகளோடு உனக்கு தனிப்பட்ட அன்பும் பாசமும் இருக்கிறது, அவங்களோட ரகசியமாக கூடி குழாவுகிறாய், சமுதாயத்துக்கு தெரியாமல் நீ நடிக்கிறாய். அப்ப நான் என்ன செய்வேன், உன்னை மாதிரி நடக்கிறார்களுடைய வெளிப்படையான செயலையும் பார்ப்பேன். நீ கூடி குழாவுனில ரகசியமா அதையும் பார்ப்பேன். பார்த்து என்ன டிக்ளேர் பண்ண போறேன், நீ ஒரு வழிகட்டவன். வழிகட்டவன் அல்லாஹ் முடிவு பண்ணிட்டா முடிஞ்ச அவ்வளவுதான். வழி பெற்றவன் வழிகட்டவன் ரெண்டு தானே இருக்கு. ஒன்னு நேர்வழி பெற்றவன் அல்லது வழிகட்டவன். நேர்வழி பெற்றவன் சொர்க்கம், வழிகட்டவன் நரகம். அப்ப நேர்வழியை கெட்டவன் என்று 60வது அத்தியாயத்தில் 1வது வசனத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ் எதை பார்க்கறான், நீங்கள் செய்யற ஜிஹாதுங்கிற பெரிய விஷயத்தை அவன் பார்க்கல, அதனோடு நீங்க கலந்துட்டீங்கல்ல, எதிரிகள் மீது வைத்திருக்கிற அந்த குடும்ப பாசம், சொந்தம், அது தூக்கி நிக்குதுல, ரகசியமா போய் உருவாடுறீங்கல்ல, அதையும் கணக்கில் நான் எடுத்துக்கொள்வேன் அப்படிங்கிறான். அதே மாதிரி எடுத்துக்கிறங்க, ஒரு பெண்ணு கணவனை இழந்து விட்டாள். கணவனை இழந்தாங்கன்னு சொன்னா அவங்க 4 மாசம் 10 நாட்கள் மறுமணம் செய்யக்கூடாது. இதுதான் அதுக்கு பேரு. நாளைக்கு கல்யாணம் பண்ணிட முடியாது. கணவன் மூத்தா போனால் உடனடியாக மறுமணம் செய்ய மார்க்கத்தில் அனுமதி இல்லை பெண்களுக்கு. அவங்க என்ன செய்யணும், 4 மாசம் 10 நாள் வெயிட் பண்ணி தான் கல்யாணம். அதுக்கு பிறகு இதாங்கிறது இருட்டறையில் அடைச்சு கிடக்கிறது பேர் இதா கிடையாது. அலங்காரம் செய்யக்கூடாது. 4 மாசம் 10 நாளுக்குள்ள கல்யாணம் பண்ணிடக்கூடாது. அதுக்கு பிந்தி கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படிங்கிற மாதிரியான ஒரு அடிப்படையில் இதாங்கிற ஒரு சட்ட மார்க்கத்தில் இருக்கிறது. அதை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நீங்க பெண்கள்கிட்ட கல்யாணம் பண்றேன்னு பெண் பேச போறீங்க. ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்றான், பெண் பேச போகும்போது இதாவில் இருக்கிறாங்கல்ல அந்த பெண்கள்கிட்ட போய் பெண் கேட்டுறாதீங்க, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிற போறேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா. அந்த 4 மாசம் 10 நாள்ல, அந்த 4 மாசம் 10 நாள்ல போய்கிட்டு என்ன செய்யக்கூடாது, நீங்கள் அந்த மாதிரி பெண் கேட்டக்கூடாது. ஆனால் ஒரு சாடமாடையாக மனசுல அப்படி உங்களுக்கு என்ன வந்துடலாம், கணவனை இழந்து இந்த பெண் இருக்கிறா, நல்ல ஒழுக்கமான பெண்ணா இருக்கிறா, நம்ம கல்யாணம் பண்ணி கொண்டால் பொருத்தமா இருக்கும் மனசுல உங்களுக்கு என்ன வந்தால்
மனசுல வச்சுக்கிறங்க. அந்த 4 மாசம் 10 நாளைக்கு பேசவே கூடாது. எப்ப கல்யாணம் கூடாதுன்னு சொல்லிட்டோமோ அந்த நேரத்தில் அது பற்றிய முடிவையோ தீர்மானத்தையோ வாக்குறுதியோ கூடவே கூடாது. அந்த அந்த நாட்கள் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நீங்க ஒரு மாதிரி ஒரு சாடமாடையா சொல்லிக்கலாமா. இத்தாவில் இருக்கிற பெண்ணிட்ட போய் எப்படி சொல்லலாம், உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. சார் உங்களை மாதிரி ஒரு பொண்ணை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், இப்படி சாடமாடையா. கல்யாணம் பண்றாந்தா உங்களை மாதிரி ஒரு ஒழுக்கமான பெண்ணை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் இப்படி சொல்லலாம். உன்னே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அல்ல அப்படி சொல்றான். இத்தாவில் உள்ள பெண்ணிட்ட பேசலான்னே வழங்குது இதுல இருந்து. அல்ல என்ன செய்யறான், இத்தாவில் உள்ள பெண்ணிட்ட போய் ஒரு அந்நியான் பேசுற கூட மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. எந்த அளவுக்கு பேசலாம், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பேசக்கூடாது. உன்னைய மாதிரி ஒரு ஆள் கிடைச்சா நல்லா இருக்கும் இப்படிங்கிற ஒரு டைப்ல அந்த சாடமாடையான்னு அல்ல அந்த வசனத்தில் சொல்லி காட்டுறோம். 2வது அத்தியாயத்தில் 235வது வசனத்தில் இருக்கிறது. அப்படி சொல்லிட்டு என்ன செய்யறான்னு கேட்டா, வலா தாசிமு உக்குதத்தன் நிக்காஹி, நிக்காஹ் செய்யற முடிவை நீங்கள் எடுத்து விடாதீர்கள். ஹத்தா எபுலுகல் கிதாபு அஜலா, அந்த டைம் காலக்கெடு முடிகிற வரைக்கும், 4 மாசம் 10 நாள், அந்த காலக்கெடு முடிகிற வரைக்கும் நீங்கள் பேசி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு பெண் இருக்கான்னு பெண்ணிட்ட போய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா யாருக்கு தெரிய போகுது அப்படி நினைச்சிடாத. நீ தனியா ரகசியமா வாக்களிக்க யாருக்கு தெரிய போகுது நினைக்க, எனக்கு தெரியுங்கிறான்ல. அங்க வரைக்கும் வர்றது பெரிய மேட்டரா, இது கொலை செய்யற மேட்டரா? ஒரு பெண்ணிட்ட போய் உன்னைய மாதிரி ஆளை தேடிட்டு இருக்கேன்னு சொல்லுவதற்கு உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேங்க பெரிய மேட்டரா? இல்ல, அல்லாஹ் தடுத்துட்டான், அதான் மேட்டர். அதனால பெரிய மேட்டர். அல்லாஹ் இதை தடுத்து விட்டான், அதை அனுமதித்து விட்டான். அந்த மாதிரி ஒரு விஷயம் தானே தவிர இது பயங்கரமா விசாரம் பண்ற மாதிரி கொலை செய்யற மாதிரியான மேட்டர் இல்ல. இதா இருந்தாலும் இதுலயும் நான் சொன்ன நடக்கிறேன்னு பார்ப்பேன், சின்ன விஷயம் பார்க்க மாட்டேன், சின்ன மேட்டரா எடுத்துக்கிற மாட்டேன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பாலமும் அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ யஅலமு மா ஃபீ அன்ஃபுசிக்கும், உங்கள் உள்ளங்களில் உள்ளதை எல்லாம் அல்லாஹ் அறிகிறான், ஃபஹ்தருஹு, அவனுக்கு பயந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த கல்யாண பேச்சு நடத்தும் பொழுது போறோம், பேசுறதுன்னு போறோமா, சாடமாடையை தாண்டிடக்கூடாது. ஏன், சாடமாட வரைக்கும் அவன் அனுமதி கொடுத்தது, சாடமாடையை தாண்டிட்டோம்னா அனுமதி கொடுக்காது. அவனுக்கு யாருக்கு தெரிய போகுதுன்னு நினைச்சா அவனுக்கு தெரியும். இப்படி இதுல கூட பயப்படுங்கிறான். ஒரு சின்னதாக சாதாரணமாக கருதக்கூடிய ஒரு விஷயத்தில் கூட நான் அதுல கவனித்து அதுக்கு மார்க் போடுவேன். இது 2:235 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப எதுக்கு அல்லாஹ் மார்க் போடுறான், உள்ளத்துல உள்ளதுக்கு ஒரு மார்க், ஒரு மதிப்பு கொடுக்கறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல, இது முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் அம்பாலிக்கும், அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களை பார்க்க மாட்டான். ஏன்னா அவன் தானே படைச்சான், தோற்றத்தை பார்த்து என்ன செய்யறேன். ஒருத்தனை கண்ணகரன் படிச்சா நானா பொறுப்பு, நான் கருப்பா இருந்தா நானா பொறுப்பு, அவன் தான் என்னை படைச்சிருக்கான். என்னை எப்படி வெறுப்பாங்க. ஒருத்தன் வெள்ள வெள்ளன்னு படிச்சான், அவன் எப்படி எல்லாம் விரும்புவான், அது அவனே அல்லாதான் படைச்சான். ஒருத்தனை அழகா படைச்சாலும் அசிங்கமா படைச்சாலும் குறவா படிச்சாலும் அது யாருடைய வேலை? அது ஏன் ரோல், அதுல என்ன உங்க ரோல் என்ன இருக்குன்னு, நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் இருக்கிறீர்களோ அதுல உங்களுக்கு என்ன ரோல்? ஒரு ரோலும் இல்லை. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், லா யன்துரு சுவரிக்கும், உங்களுடைய உருவங்களால பார்க்கவே மாட்டான். உங்க தோட்டம் நல்லா வெள்ளையா இருக்காரு, கருப்பா இருக்காரு, உயரமா இருக்காரு, அழகா இருக்காரு, இளைஞர், அதெல்லாம் அவனுக்கு தேவையே கிடையாது. அதே மாதிரி உங்களை அம்பாலிக்கும், உங்களுடைய செல்வங்களையும் பார்க்க மாட்டான். செல்வம் அவன் தானே தந்தான், செல்வங்களையும் பார்க்க மாட்டான். உலாக்கின் எல்லோரும் இல்லா குழுபிக்கும், உங்களுடைய உள்ளங்களை பார்ப்பான். உள்ளங்களை நீங்க தான் செய்றீங்க நினைக்கிறீங்க. அமாலிக்கும், உங்களுடைய செயல்களை அமல்களை பார்க்கறான். அல்லாஹ்வுடைய பார்வை 2 தான். தோற்றங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது, உங்களுடைய பொருளாதார வசதிகள் அந்தஸ்துகளுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. எதை பார்க்கிறேங்கிறான், உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறேங்கிறான். உள்ளங்களை பார்த்தால் உள்ளம் சுத்தமா இருக்கணுமா இல்லையா? உடல் சுத்தமா இருக்க எவ்வளவு முயற்சி பண்றோம், எவ்வளவு பாடுபடுறோம், எத்தனை வகையான சாதனங்களை போட்டு உடலை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சோப்புங்கிறோம், தெருங்குறோம், செண்டுங்கிறோம், அதுக்கு பவுடருங்கிறோம், பல வகையா வருது. மூஞ்சிக்கு தனியா, கழுத்துக்கு தனியா, கம்பு காட்டு தனியா நிர்ணயம் வச்சிருக்காங்க. அவ்வளவு தேவைப்படுது மனுஷனுக்கு. உடம்பை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி அத்தனை வகையான ஒரு நறுமண பொருள்களையும் தூய்மை பொருளும் பயன்படுத்துறமே, அதை விட இதையும் தூய்மையாக்கணுமா இல்லையா? இதுதான் நல்லா பாக்குறான். இதை பார்க்கவே மாட்டேன், இதையும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. மூஞ்சி போய் நீ பவுடர் போட்டா பார்க்க போறாங்க, கூடுதல் மதிப்பா வாழ்க்கை எல்லாம் தரப்போறேன், அதுக்கு ஒண்ணு கிடையாது. செஞ்சுட்டு போகுது, அனுமதி இருக்குது, அதுக்கு செய்யறது கூட செய்யணுமா இல்லையா? அப்ப அல்லாஹ் எதை பார்க்கிறானோ அது நம்ம இந்த அழகுபடுத்துற எதுக்குங்க? எதுக்கு ஒருத்தன் அழகுபடுத்தணும்? உலகத்தில் நீங்க ஒரு ஆள் தான் இருக்கீங்க அழகுபடுத்த போறிய, அழகுபடுத்த அடுத்தவனுக்கு தானுங்க. 4 பேர் பார்க்கணும். இந்த ஸ்டைல் எதுக்கு பண்றோம்? நம்மளுக்கு மட்டும் பண்ணிக்கிறோம். ஒரு பொம்பளை மட்டும் உலகத்துல அழகுபடுத்துவளாவ?
ஒரு ஆம்பளை மட்டும் தான் அழகுபடுத்தி என்ன செய்யறேன்னு? அழகு என்பது 4 பேர் பார்க்கறதுக்கு தான். அப்ப 4 பேர் பார்க்கறதுன்னு இப்படி அழகா இருக்க பாக்குறீங்க. அப்ப 4 பேரோட ஒருத்தன் பார்க்க போறான், பார்க்கிற இடம் கரெக்டா உள்ளத்துல பார்க்கறான், அது கரெக்டா இருக்கணுமே. அல்லாஹ் எதை பார்க்க போறான்? உலகத்துக்காக வேண்டி உன்னை அழகுபடுத்துற மாதிரி உள்ளத்தை பார்க்கிற அல்லாஹ்வுக்காக வேண்டி உள்ள கரெக்ட் பண்ணுமா இல்லையா? அதில் உள்ள கசடுகள் கழிவுகளை நீக்கணுமா இல்லையா? அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலாக்கி யன்துரிலா குலூபிக்கும் அமாலிக்கும். உங்களுடைய உள்ளங்களை அவன் பார்க்கறான், உங்களுடைய செயல்களை பார்க்கிறான். அதே மாதிரி இன்னும் சில வசனங்கள் சட்டங்கள் உங்களுக்கு தெரியும். பன்றி நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ரத்தம், ஓட்டப்பட்ட ரத்தம் இருக்குல்ல, அந்த ரத்தம் நமக்கு ஹராம் இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் பேர் அல்லாத மற்றொரு பேர்ல அறுக்கப்பட்டது இருக்குல்ல, அது ஹராமா இருக்கிறது. தானா செத்து போன ஆடு அறுத்தா நமக்கு ஹலால், அதுவா செத்துட்டா அது ஹராம், சாப்பிடக்கூடாது. அப்ப தானா செத்த பிராணிகள் அறுத்த பிறகு ஓடுதல் ரத்தம், அந்த ரத்தம், பன்றி, இறைவன் அல்லாத அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக படையல், பூஜை, நேர்ச்சை செய்யப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஹராம்னு வழங்கியிருக்கிறோம். இது தடுக்கப்பட்டுருச்சு. இத ஒருவன் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாயிட்டான். ஒருவன் ஏழ்மையில் இருக்கிறான், அவனுக்கு இறைச்சி வாங்கி சாப்பிட முடியல, அரிசி வாங்குற கூட காசு இல்லை, 4 பேர்ட்ட கேட்டும் பார்த்தா கிடைக்கவும் இல்லை. ஒரு நாளைக்கு உணவே இல்லை, ஒரு நாளைக்கு எதுவுமே உணவு கிடைக்கல. ஒரு நாள் தான் மார்க்கத்தில் கணக்கு. ஒரு நாள் உணவு கிடைக்கலன்னு சொன்னா இந்த ஹராமல்ல மன்னிப்பான், ஹலால்னு சொல்லக்கூடாது, அது ஹராம் ஹராம் தான். அந்த ஹராமை நம்ம சாப்பிடுவதை என்ன செய்யறோம்? அல்லாஹ் மன்னிப்பேன் தான் முடிக்கிறோம், மன்னிச்சிருவோம். இப்போ என்ன செய்யுது? ஒரு செத்து போன ஆடு தான் கிடைக்குது, அதுக்கு விலை இல்லை தானே. உசுரோட உள்ள ஆட்டுக்கறினா காசு கொடுத்து வாங்கலாம். செத்து போன ஆடு தெருவில் போட்டு வச்சுக்கிறாங்க, செத்த கோழிக்கு எரிஞ்சுட்டானுவ, பசிக்குது, ஒரு நாள் உணவு கிடைக்கல, எவனு தரவும் மாட்டேங்கிறான். ஒரு நாளைக்கு மேலே செத்து போற அளவுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது, ஒரு நாளைக்கு எந்த சாப்பாடும் கிடைக்கல, பல கிலோ எதுவுமே கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு நிலை வரும் பொழுது அந்த கோழி யாருக்கு தூக்கிட்டு போய் வறுத்து என்ன செய்யலாம்? 65 போட்டு சாப்பிட்டு போடலாம், தப்பே கிடையாது, மார்க்கத்தில் தப்பு கிடையாது. அல்லாஹ் அதை நிர்பந்தத்துக்கு மன்னிக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்னு கேட்டா, இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தா, தானா செத்ததை உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறேன், ஒத்தம ரத்தத்தை ஹராமாக்கி இருக்கிறேன், வலஹமல் ஹின்சீர், பன்றியின் இறைச்சியை ஹராமாக்கி இருக்கிறேன், ஒமா உஹில்ல பிஹி லிகைரில்லா, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பூஜை செய்யப்பட்ட அறுக்கப்பட்டதையும் உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறேன். ஃபமா நிலுத்துர்ர, யார் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்படுகிறானோ, கைர பாகின் உல ஆதின், வரம்பு மீறாமலும் வழியே செல்லாமலும், நல்ல செத்த கோழி திங்கிறதுக்காக வேண்டியே அப்படி நாடு தேடி போயிடக்கூடாது. நம்ம இருக்கிற இடத்துல வரம்பு மீறாமலும் வழியே செல்லாமலும் நிர்பந்த நிலைக்கு உள்ளாக்கப்பட்டால் ஃபலா இஸ்ம அலைஹி, அவன் மேல் குற்றம் இல்லை. எது குற்றம் இல்லை? பன்றி இறைச்சியை தின்றாலும் குற்றம் இல்லை, ரத்தத்தையே வறுத்து பொரியல் போட்டு சாப்பிட்டாலும் குற்றம் கிடையாது, செத்து போன ஆட்டை எடுத்து தின்றாலும் இல்லை. யாருக்கு? உணவு கிடைக்காதவனுக்கு. ஹலாலான உணவு, அல்லாஹ் எதை சாப்பிடுவதற்கு ஹலாலாக்கி இருக்கிறானோ அந்த உணவு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவன் வாழ்வது முக்கியம். இருந்தா எவ்வளவு நல்ல அமல் செய்வான், இருந்தா நாளைக்கு எவ்வளவு தீமைகள் இருந்து தடுப்பான். அவனை கொண்டு உலகத்துக்கு எத்தனை விஷயங்கள் நன்மைகள் கிடைக்கும். அவனுக்கு வாழ்நாள் நான் கொடுத்திருக்கிறேன், அதை அல்லாஹ் எடுக்கும் போது அது வரைக்கும் நான் வாழ்வேன், அல்லாஹ் என் உயிரை கைப்பற்ற வரைக்கும் வாழ்வேன் என்று நினைத்து கொண்டு அதுக்காக வேண்டி அவன் போய் சாப்பிட்டான்னு சொன்னா அது குற்றமான குற்றம் இல்லை. ஃபலா இஸ்ம அலைஹி, அவன் மீது குற்றம் இல்லைங்கிறான். இது திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் 170 நிறைய இடத்துல 4 இடத்துல இருக்கிறது. 173வது வசனம், 2:173. இதுல என்ன பார்க்கணும்? இவன் தின்றது பன்றி தானே, அதே அல்லாஹ் பார்த்தான். செயலை பார்த்தா என்ன செய்யணும்? ஏன்டா தின்ற, நம்மளா என்ன செய்வோம்? என்ன சொன்ன, ஏன் தின்றேன்னு கேட்போம். நான் தடுத்திருக்கிற ஒன்றை நீ எதுக்கு செஞ்ச அப்படின்னு கேட்போம். ஒரு அரசாங்கத்தில் என்ன செய்யறீங்க? பாஸ்போர்ட் எடுக்காம ஏர்போர்ட் நுழைஞ்சிட்டிய, மறந்துட்டேங்கிறிய, ஏன்டா மறந்துட்டேன், அட்ரா வெளியே போடா. அவன் என்ன செய்ய மாட்டான்? நீ மறந்ததை பார்க்க மாட்டான், உன் நெருக்கடியை பார்க்க மாட்டான். வர்ற வழியில் பிக் பேர் அடிச்சிட்டாங்கன்னு சொல்ற, வர்ற எல்லாத்தையும் பாஸ்போர்ட்டும் போயிடுச்சு, என்னை கூட மலேசியாவில் விட்டுருங்க அப்படின்னா பிளைட்ல ஏற்றுவானா? ரூல்னா ரூல் தான் பண்ணுவான். அது லஞ்சம் கொடுத்தா அது ஒரு விஷயம், சில காரியம் நடக்காது. இந்த மாதிரி விஷயம் நடக்காது, சில காரியம் நடக்கும். அப்ப என்ன பார்க்கிறோம்னு கேட்டா, மனிதன் இதுதான் அவனுக்கு தெரியும். அல்லாஹ் என்ன பார்க்கறான்? இவன் தின்னு பன்றி தின்றதை பார்க்க மாட்டேங்கிறான், ஒன்றும் கிடைக்கல, அந்த நிலை நான் தான் ஆக்கியிருக்கிறேன். வெறுத்து போய் ஒன்றும் கிடைக்காம திங்கிறான், விரும்பியா சாப்பிட்டான். இவன் இந்த மாதிரி நெருக்கடி இல்லாட்டி சாப்பிட்டு இருப்பானா? அல்லாஹ் எப்படி பார்க்கறான்? இந்த நெருக்கடி இல்லாட்டி இவன் செத்து போனாட்டு திம்பானா?
நெருக்கடி நாளைக்கு திம்பானா? நேத்து திண்டானா? இந்த நெருக்கடி இல்லாமல் இன்றைக்கு இருந்தால் தின்றுப்பானா? அதை சாப்பிட போற நேரத்தில் ஒரு ஆள் வந்துட்டு கதவை தட்டி இருந்தாங்க அரிசின்னு கொடுத்து போனா தின்றுப்பானா? சாப்பிட வறுவல் பண்ணிட்டு இருக்கான் கோழியை, செத்த கோழியை. ஒரு ஆள் வந்து என்ன செய்யறாரு, இந்தாங்க சாப்பிடுங்கன்னு ஒரு சாப்பாடை கொடுத்துட்டு போறாரு. அப்ப திம்பான அவன்? அப்ப என்ன பாக்குறான்ல, இவன் மனசால் அதை திங்கல, வாய் திங்குது, குடல் திங்குது, மனசால் இவன் என்ன செய்யல, என் தடையை மதிக்கிறான். இவன் தடையை மீறுகிற நம்ம தடையை மதிக்கிற கணக்கில் அல்லாட்ட வர்றமா இல்லையா? அப்ப அல்லாஹ்க்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான்? உள்ளத்தை அப்படி பார்க்கறான், உள்ளம் கரெக்டா இருக்கா, மிஸ்டேக் தான் பண்றான், நான் தடுத்ததை தான் சாப்பிட்றான், ஆனால் முடியாம தானே சாப்பிட்றான், ஏழாவது நிலையில் தானே சாப்பிட்றான், விரும்பி ரசிச்சவன் சாப்பிடலையே அப்படின்னு அல்லாஹ் எடுப்பதாக என்ன செய்யறான், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இப்ப நம்ம சத்தியம் பண்றோம். சத்தியம் பண்றதுக்கு மார்க்கத்தில் என்ன இருக்கு, அது நிறைவேற்றணும். சும்மா ஒரு காரியத்தை சொன்னால் நிறைவேற்றணும். மார்க்கத்தில் உங்களுக்கு 1000 ரூபாய் தர்றேன், இது நிறைவேற்ற வாக்குறுதி, இது வாக்குறுதிங்கிற வகையில் நிறைவேற்றணும். அல்லாஹ் மேல சத்தியமா நான் 1000 ரூபாய் தர்றேன், இது இன்னும் கூடுதல் நிறைவேற்றணும். சாதாரணமா 1000 ரூபாய் தர்றேன்னா அது வாக்குறுதி, அதுவும் நிறைவேற்றப்படக்கூடியதுதான். நிறைவேற்றாவிட்டால் பெருந்தன்மையற்றவன் வரும், அல்லாஹ் குற்றவாளி ஆயிட மாட்டான். ஆனால் அல்லாஹ் மேல சத்தியமாக நான் உனக்கு 1000 ரூபாய் தருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டான். அல்லாஹ் மேல சத்தியமா 10 நோன்பு வைப்பேன், ஏதோ ஒண்ணு வணக்கமோ தர்மமோ தானமோ இபாதத்துகளோ ஒருத்தன் சத்தியம் பண்ணிட்டான். இந்த சத்தியத்தை நிறைவேற்றணுமா இல்லையா? நிறைவேற்றணும். நிறைவேற்றலன்னு வைங்க, சொன்னா கொடுக்க முடியல, அதுக்கு பரிகாரம் செய்யணும். அல்லாஹ்வை இழுத்து பேசினதுக்காக வேண்டி அல்லாஹ் மேல சத்தியமான்னு சொல்லிட்டீங்களே, அதனால என்ன செய்யணும், அதுக்கு 10 ஏழைக்கு உணவு கொடு, உடைய கொடு, 60 நோன்பு வை அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறான் அல்லாஹ், ஒரு பரிகாரத்தை 2 மாசம் தொடர்ந்து நோன்பு வை இப்படிங்கிற மாதிரியான ஒரு பரிகாரம், 3 நோன்பு வை என்று பரிகாரம் செய்யறான்ல. அப்ப இந்த பரிகாரம் செய்யறது எப்போ வரும் தெரியுமா? வாய் தவறி அல்லாஹ் மேல சத்தியமான சிலர் சொல்லிடுவோம். சில பேர் எதுக்கத்தான் உள்ளாகின்றாங்க, இதுக்கெடுத்தான் உள்ளாகின்றோம். சும்மா சாதாரண விளையாட்டு போக்கில் என்ன செய்யறது, அதிகமா சத்தியம் செய்யறது கூடாது. ஆனால் உள்ளத்துல இதை சத்தியம் நினைக்காமல் வாய் தவறி சத்தியமாக என்ற வார்த்தை யூஸ் பண்ணிடுவோம். அந்த சத்தியம்ங்கிற நினைப்புல செய்ய மாட்டோம். வல்லாஹி அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி சொல்கிறோம், இது பெரிய குற்றம், பரிகாரம் செய்யணும் என்று விளங்கி அதை உணர்ந்து செய்யாமல் சும்மா நம்மளை அறியாமல் வாயிலிருந்து சாதாரண சும்மா சொல்றது பதிலா சத்தியமான சேர்த்து சொல்லி போடுறது. சும்மா தர்றேன்னு சொல்றது அதிகமா சத்தியம் செஞ்சு பழகுனா அப்படி வந்துடும். யாரெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் சத்தியம் செஞ்சு பழகுறாங்களோ அவங்க சும்மா விஷயத்தையும் சத்தியமாமாங்க, அல்லாஹ் மேல சத்தியம், அல்லாஹ் மேல சத்தியம்ன்றவாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா அதை பிரிக்கிறான். நீங்கள் சத்தியம் செய்தீர்களே ஆனால் அதை நிறைவேற்றாவிட்டால் நான் வந்து பிடிப்பேன், உங்களை கொஸ்டின் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் வந்து ஒரு அதாவது உள்ளத்தில் நாடாமல் வாயளவில் அப்படியான வார்த்தையை சொல்லிவிட்டீர்களே ஆனால் உங்கள் மீது குற்றம் இல்லை. எப்படி சொல்றான்ல பாருங்க, அதாவது லாயு ஆகிதுக்கும் உள்ளாகு ஃபில் லகவி ஃபி ஐமானிக்கும், உங்கள் சத்தியங்கள்ல வீணானவை என்றால் பிளான் பண்ணி திட்டமிட்டு யோசித்து சொல்றோம்ல, அப்படி இல்லாமல் சொல்லும் சத்தியங்களை அல்லாஹ் பிடிக்க மாட்டான். வலாக்கின் யுஆஹிதுக்கும் பிமா கஸபத் குலூபுக்கும், உங்கள் உள்ளத்தால் தீர்மானம் செய்து சொல்கிறீர்களே, பேச்சில திடீர்னு முந்தி வந்துருச்சு, அதுக்கெல்லாம் கிடையாது. அதுக்கு அல்லாஹ் கொஸ்டின் பண்ண, வல்லாஹின்னு சொன்னீங்க, அல்லாஹ் மேல சத்தியமாக இதை செய்வேன்னு சொல்லிட்டீங்க, ஆனா சத்தியம் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாம சும்மா வாய் தவிர இந்த வார்த்தை வந்து விட்டதை தவிர உள்ளத்தில் அப்படியான ஒரு நினைப்பு உங்களுக்கு இல்ல, அப்படி சொன்னீர்களே ஆனால் அதை பிடிக்க மாட்டேன். செஞ்சது சத்தியம், வல்லாஹி தான் சொன்னான். ஒருத்தன் நினைத்து பிளான் பண்ணி சொன்னா, ஒருத்தன் பிளான் பண்ணாம அவனை அறியாமல் அந்த வார்த்தை வந்து விட்டது. ரெண்டுமே வெளியில பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியா இருக்கும். இவனும் அல்லாஹ் மேல சத்தியமான்னு சொன்னா, அவனும் அல்லாஹ் மேல சத்தியமான்னு சொல்றான். ஒரு வழக்கு விசாரணை வரும்போது அல்லாஹ் மேல சத்தியமான பிளான் பண்ண சொல்லுவான். திருடியான்னு கேட்கறாங்க, இல்லங்கிறான். இல்ல நீ திருடுன, இல்லங்க, இல்ல திருடுன, அல்லாஹ் மேல சத்தியமா இல்லங்கிறான். இதை நினைச்சு சொல்றது. இது ஏன் நம்பலங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் இழுத்து சொன்னா நம்மளை விட்டுருவாங்க, நம்மளை நம்பிடுவாங்க, ஏமாந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக சொன்னது. சும்மா சாதம் நீ கொடுத்த அல்லாஹ் மேல சத்தியம் கிடையாது அப்படிங்கிறான். சத்தியம் நினைச்சே பார்க்கல, அவனை உறுதிப்படுத்திருக்கான், சொல்லவே இல்லை. ஒரு பழக்கத்தில் வந்துருச்சுன்னு வைங்களேன், இதை பிரிக்கிறான். எப்படி பிரிக்கிறான்? இது ஒரு சின்ன ஒரு விஷயம், நுணுக்கமான ஒரு விஷயம், இதை வந்து என்ன செய்யலாம், கண்டுக்கிறாம கூட விட்டுறலாம். அல்லாஹ் எப்படி பிரிக்கிறான்?
லா யுஆஹிதுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை பிடிக்க மாட்டான். பில் லகவி ஃபி ஐமானிக்கும், உங்கள் சத்தியங்களிலே வாய் தவறி வந்து விடுகிறது இல்ல வீணானவை, அந்த வீணானவைகளுக்கு பிடிக்க மாட்டான். வாயளவில் வந்தது சத்தியம்தான், பிடிக்கத்தான் வேணும், பிடிக்க மாட்டேன். ஏன்? அது மனசிலிருந்து வரல, வாயிலிருந்து வந்திருக்குது. நீ மனசால் அப்படி நினைக்கல, அப்படிதான் நான் கவனிக்கிறேன். அல்லாஹ் ஒரு பெரிய தப்பு செய்யறோம், அது வாயிலிருந்து அந்த தப்பு வருது, மனசிலிருந்து வரவே இல்லை. அதுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? பிடிக்க மாட்டானா. எதுக்கு பிடிப்பான்? வலாக்கி யுஆஹிதுக்கும் பிமா கஸபத் குலூபுக்கும், உங்கள் உள்ளங்கள் எதை தீர்மானித்து சத்தியமாக சொல்கிறதோ அதுக்கு தான் நான் பிடிப்பேன், அதுக்கு தான் பரிகாரம். இது எங்க இருக்குது? 2வது அத்தியாயத்தில் 225 இருக்கிறது. இதே கருத்து 33வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் இருக்கிறது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்ப இதுல நம்ம என்ன விளங்குறோம் என்று கேட்டால், நம்மை படைத்த இறைவன் நம்ம பாவம் செய்தால் கூட எப்படி பார்க்கறான்? இதெல்லாம் பாவத்துக்கு உதாரணம் காட்டுறேன், இதெல்லாம் பாவம், இது பன்றிய திங்கிற பாவம். ஆனால் நீ உள்ளத்தால் அதை நான் நாடல, சத்தியம் செஞ்சு என்ன செய்யாம இருக்கிறது பாவம், சத்தியம் செய்து விட்டு நிறைவேற்றாமல் இருக்கிறது அது பாவம். ஆனா அல்லாஹ் பார்க்கல பாவம். ஏன்? நீ வாயினால சொன்னாய், மனசால் தீர்மானிக்கல. அப்ப அல்லாஹ்வுடைய எல்லா விதமான ஜட்ஜ்மெண்ட்டும் எப்படி வருதுன்னு கேட்டா, இவன் மனசில் நினைச்சானான்னு பார்க்கறான். அல்லாஹ் நல்ல அமலுக்கு இப்படி பாப்பா, பின்னாடி வரும் வேத ஆதாரங்கள். கெட்டதை தப்பை செய்கிறோம், பெரிய பெரிய தப்பை செஞ்சால் கூட அல்லாஹ் என்ன செய்யறான்? அதை கண்டுக்கிற மாட்டேங்கிறான். ஏன்? என் மனசுல செஞ்சான், வாயினால தானே சொன்னா, நான் இதையும் பார்க்கிறவனா இருக்கிறேன். இப்படிங்கிற ஒரு இறைவனாக அல்லாஹ் இருக்கிறேன். இப்ப உள்ளத்தை பார்க்கக்கூடிய ரஹ்மான் இருக்கிற காரணத்தினால நம்ம அவனுடைய உள்ளத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் அவன் நம்முடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். இது தொடர்பான மேலும் சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.